தொடங்கிய நாள்ல இருந்தே இந்த நூல் என்னைக்கு முடிவு பெறும்னு குலோத்துங்க மன்னன் தன்னுடைய ஆட்கள் அனுப்பி கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த நூல் முடியக்கூடிய நாளும் வருது. சேக்கிழார் அந்த ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. குலோத்துங்க மன்னன் இந்த பாடலை கேட்கறதுக்காக பக்தி பரவசத்தோட கோவிலுக்கு வரான். சிவபெருமான் முன்னாடி இந்த நூல்கள் வச்சு பூஜை செய்யப்படுது. அந்த நேரத்துல அங்க எல்லாரோட காதுக்கும் சிலம்பொலி கேக்குது. தனக்கு பக்கத்துல யாரும் நடந்து போற மாதிரி எல்லாரோட மனசுக்குள்ளயும் ஒரு உணர்வு தோன்றுது. அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது. யாம் அடியெடுத்து கொடுத்து சேக்கிழான் பாடி முடித்திருக்கிறான் அப்படின்னு அந்த அசரீரியோட குரல் சொல்லுது. இதுல இருந்துதான் அருள்மொழி தேவர்ங்கிற அவருடைய இயற்பெயர் சேக்கிழார் அப்படின்னு மாறுது. சித்திரை திருவாதிரை நாள் சிவபெருமானுக்கு விசேஷமான நாள்ங்கிறதுனால அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கே இந்த பாடலை பாடி காமிக்கிறதா சேக்கிழார் சொல்றாரு. அந்த மகா சிவராத்திரி நாளும் வருது. ஆயிரங்கால் மண்டபம் முழுக்க மக்கள் பக்தி பரவசத்தோட நிறைஞ்சிருக்காங்க. குலோத்துங்க மன்னன் முன்னாடி சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடுறாரு. இப்படிதான் நம்மளுக்கு பெரிய புராணம் அப்படிங்கிற நூல் கிடைச்சது.